இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரோமியோ ஜூலியட். இந்த படத்துல ஜெயம் ரவி, ஹன்சிகா மோத்வானி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் லக்ஷ்மணன் அண்ட் மியூசிக் டைரக்டர் டி இமான். ரோமியோ ஜூலியட் 2015 ஜூன் 12 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி வந்து ஒரு ஜிம் ட்ரைனரா இருப்பாரு. ஆனா, எப்படின்னா ஒரு நல்ல பணக்கார பசங்க கூட சேர்றது, பெரிய பெரிய ஆளுங்க கூட கனெக்ஷன்ல இருப்பாரு. அவங்களோட கார எங்கேயாவது கொண்டு போய் விடணும், அந்த மாரி வேலைகள்லாம் பார்ப்பாரு. ஃபாரின்லாம் போயிட்டு வருவாரு சில வேலை சம்மந்தமா. இது என்ன ஆகும்னா, பார்க்குறவங்களுக்கு ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையன், இந்த மாரி ஃபீல் ஆகும். ஹன்ஷிகா மோத்வானி எப்படின்னா, அவங்க ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாரி ஒரு கேரக்டர்ல இருக்கிறவங்க. உங்களுக்கு காசு, பணம் இருந்தா போதும் அப்படி உள்ளவங்க. அவங்க என்னன்னா, ஜெயம் ரவிய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு பார்க்க லுக் எப்படி தோணும்னா, ஒரு பணக்கார வீட்டு பையன் அந்த மாரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ, இவங்க வந்து அவர கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா, ஜெயம் ரவிக்கு என்னன்னா, ஹன்சிகா மோத்வானிய பார்த்தோனயே பிடிக்கும். நல்ல அழகான பொண்ணா இருக்காளே! கல்யாணம் பண்ணா இவள தான்டா பண்ணணும். அந்த மாரி இருக்கும். இவங்களுக்கும் இவர தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அவங்களுக்கும் பிடிச்சிருந்தனால 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, லவ் பண்ணி இப்படி போயிட்டு இருக்கும்போது, லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் ஹன்சிகா மோத்வானிக்கு தெரிய வரும். இவர் வந்து ஒரு சாதாரண ஜிம் ட்ரெய்னர். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு. அப்ப ஹன்சிகா மோத்வானிக்கு கோவம் வரும். "நீ வந்து என்னை ஏமாத்திட்ட, அப்படின்னு சீட் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. "என்ன சொல்ற?" அப்படின்னு. "இல்ல நீ ஒரு பணக்கார பையன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா நீ வந்து உனக்கு நீ செலவு பார்த்துக்கவே நீ கஷ்டப்படுவ போலயே" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்ப என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நீ எப்படி எனக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கி தருவ, வைப்ப" அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப இவரு சொல்வாரு, "இல்ல நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். எனக்கு வேலை நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கி தருவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே கூட்டிட்டு போய் கடையில பெரிய நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு வாங்கி குமிப்பாங்க. ரூ. 1,00,000 ரூ. 2,00,000ன்னு பில் வர அளவுக்கு வாங்கி குமிச்சுட்டு குடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கையில கொஞ்சம் தான் இருக்கும். அப்ப ஏடிஎம் கார்டுல இருந்து எல்லா பசங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு கேட்பாரு. அங்க 10,000 இங்க 20,000 அப்படியே கடன் வாங்கி குடுத்துருவாரு. லாஸ்ட்ல இவங்கள கொண்டு வந்து விட போகும்போது, அந்த கார்ல பெட்ரோல் முடிஞ்சு போயிரும். அப்ப அந்த இடத்துல நிப்பாட்டிருவாங்க. அப்ப சொல்லுவாங்க ஹன்சிகா மோத்வானி, "உன்னை நம்பி வந்தா இப்படிதான் நடு ரோட்ல நிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த ஆட்டோ புடிச்சு போ" அப்படின்னு சொல்லி ரூ. 50 ஜெயம் ரவி கையில வச்சுட்டு கிளம்பிருவாங்க. இவருக்கு ரொம்பவே ஹர்ட்டா இருக்கும். ஆ ஹர்ட் ஆனாலும் கூட, ஹன்சிகா மோத்வானிய வந்து இவரால மறக்க முடியாது. லவ் பண்ணுவாரு. சுத்தி சுத்தி போவாரு. ஆனா அவங்களுக்கு சுத்தமா புடிக்காது. விட்டுட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. அப்ப என்ன ஆயிரும்னா, ஒரு கட்டத்துல ஹன்சிகா மோத்வானிக்கு ஒரு மாப்பிள்ளை அமையும். பார்த்தீங்கன்னா, நல்ல பணக்கார வீட்டு பையன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, ஹன்சிகா மோத்வானி சும்மாவே இப்படிதான் ஒரு ரிச்சான ஒரு பையன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சாங்க இல்லையா? ஸோ, மொத்தமா ஜெயம் ரவிய விட்டுறலாம் அந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஜெயம் ரவி என்ன பண்ணுவாருன்னா, "உனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுல, என்னைய நீ வேணான்னு சொல்ட்ட. எனக்கு நீ ஒரு பொண்ணு பார்த்து தந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல, இவங்களும் வேற வழியே இல்லாம, ஏன்னா நான் வந்து சொல்லிக் குடுத்துட்டோம்னா நம்ம லைஃப் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருமே, லவ் பண்ண விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் ஒவ்வொரு பொண்ணா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொன்னா பார்த்தாலும் இவங்க அது பிடிக்கல, இது பிடிக்கல, இது நோட்டு, அது சொத்துன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இதுல என்ன ஆகும்னா, ஹன்சிகா மோத்வானிக்கு கோவம் வரும். "நீ வேணும்னே தான் அப்படி பண்ற" அப்படின்னு. "இல்ல, இல்ல கடைசியா நீ ஒரு பொண்ணு பாரு, நான் வந்து ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிருவாங்க. சரின்னு இவங்க பார்க்குற பொண்ணு தான் பூனம் பஜ்வா. அவங்க ஒரு ஹீரோயின் தான். இந்த படத்துல சும்மா ஒரு 2, 3 சீனுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. பார்த்துருப்பாங்க. ஓகே அவருக்கு செட் பண்ணி குடுத்துருவோம்னு சொல்லி இவங்க லைஃப ஹன்சிகா மோத்வானி இவங்க லைஃப பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரிச்சா வாழ தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா, ரிச்சான வீட்டுக்கு திடீர்னு போகும்போது எப்படிலாம் நடக்கும் அப்படின்றத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஹன்சிகா மோத்வானிக்கு வந்து அவங்க நினைக்கிற மாரி வாழணும்னு ஆசை. ஆனா, அந்த பையன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்துருக்கிற பையன், "நீ இப்படிதான் இருக்கணும். சவுண்டா பேசக்கூடாது. இப்படிதான் சாப்பிடணும். இப்படிதான் நடக்கணும்" அப்படின்னு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சோனே, ஹன்சிகா மோத்வானிக்கு பிடிக்காம போயிரும். இவங்கள கல்யாணம் பண்ணா நம்ம இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு. ஆனா, நம்மளுக்கு புடிச்ச மாரிலாம் வச்சிருந்தானே, அ எ ஜெயம் ரவியோட பேர் வந்து இதுல கார்த்திக். கார்த்திக் வந்து நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி தருவான். நம்மளுக்காக எல்லாமே பண்ணுவான். ஆனா, இவன் என்னடான்னா, அவனுடைய நோக்கத்துக்கு நம்மள இருக்க வைக்கிறான். இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு அவங்க அப்பா தான் ஃபீல் பண்ணுவாங்க. லாஸ்ட்டா போய் ஜெயம் ரவிட்ட கேட்பாங்க, "நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நீ என்னை ஏத்துக்கோ" அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. ஆனா, சும்மா தான் அப்படி பண்ணுவாரு. ஏன்னா, இவங்க நெறைய வழிகள் அவருக்கு குடுத்துருக்காங்க இல்லையா? அதனால எல்லாம் இது பண்ணி அவங்கள நல்லா அழுக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாரு. "நான் எப்பவுமே உன்னைய நான் மறக்கவும் மாட்டேன். உனக்கு நான் உன்னைய நான் கஷ்டப்படவும் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அதோட ஹீரோ, ஹீரோயின் சேர்ந்தது மாரி அப்படியே இந்த படத்தையும் குட் ஃபினிஷிங்ல முடிச்சிருப்பாங்க.